ஹரிவோம் மகா காளி. தற்போது திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் பாட்டில் ராதா என்கிற திரைப்படத்தை நானும் எனது மனையாலும் இணைந்து பார்த்து மகிழ்ந்தோம். இந்த பாட்டில் ராதா திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் பல ஆண்டுகால திரைப்பட முயற்சியில் எண்ணற்ற தடை தாமதங்களை எதிர்கொண்டு தற்போது அவருடைய இயக்கத்தில் மிக அற்புதமான ஒரு படைப்பாக வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை உடன் சென்று பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை, உந்துதலை எமக்குள் ஏற்படுத்தியது யார் தெரியுமா? இந்த படத்தினுடைய இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இருக்கிறாரே, அவரை பெற்றெடுத்த தாயார் பிரேமா சிவலிங்கம் தான் எமக்குள் அத்தகைய ஓர் ஆர்வத்தை, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியவர். ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதில் அம்மையார் பிரேமா சிவலிங்கம் இம்மோடு பேசினார். ஐயா, பல ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகு என் மகனுடைய முதல் படம் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்பது எம்முடைய விருப்பம் எனும் அவருடைய அன்பு கட்டளைக்கு அடியேன் கட்டுண்டு நின்றேன். ஹரிவோம் மகா காளி. ஐயா வணக்கம் ஐயா. நான் நாவூரிலிருந்து பிரேமா சிவலிங்கம் பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பையனோட படம் பாட்டில் ராஜான்னு படம், இது ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ். 15 வருஷமா போராடி இப்போ வந்திருக்குங்க ஐயா. நீங்க அதை பார்த்துட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். சரிம்மா சரிம்மா. ஏற்கனவே நீங்க நிறைய டைம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். எங்க அப்பா உருவம் மாதிரி உங்களோட உருவம் இருக்கும். எங்க அப்பா போய் 20 வருஷம் ஆகுது எங்களை விட்டு போய் காணாம போயிட்டாரு. அதனால உங்களோட பதிவுகள் நான் கொரோனாக்கு முன்னால இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பதிவும் விட்டதில்லை, பார்ப்பேன். நான் உங்களுக்கு மெசேஜும் அனுப்பிச்சிருக்கேன், பேசியே இருக்கிறேன். குறுக்கில் பையன் சின்ன வந்தா இந்த அவனும் சினி ஃபீல்டுல இருந்து இறந்துட்டான். அப்போ ஆமா, மனசு கஷ்டமா ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். நீங்க ஒருத்தருக்காக பேசியிருந்தேன், ஒரு அம்மாக்காக. இப்பதான் பையன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க பார்க்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும், வாழ்த்தணுங்க ஐயா. உங்களை நேர்ல பார்த்து நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சிருக்கேன். உடனே அவர்களுக்கு அடியேன் பதில் உரைத்தேன். அம்மா, இன்றே பார்க்கிறேன். அவ்வாறாக நாங்கள் அந்த திரைப்படத்தை சென்று கண்டுகளித்தோம். ஒரு சமூக பொறுப்போடு இந்த சமூகத்துக்கு ஏதேனும் ஒரு நன்மையை விளைவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு ஒரு பெரும் கூட்டு முயற்சியாக நடந்திருக்கிற இந்த படைப்பு தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்க வேண்டிய ஒரு அற்புத படைப்பு. திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்தினுடைய தயாரிப்பில் வந்திருக்கிற ஒரு சமூக விழிப்புணர்வு திரைப்படம். மது என்பது மனிதனுடைய மதியை இழக்கச் செய்யும், மானத்தை இழக்கச் செய்யும், உற்ற உறவினர்களை இழக்கச் செய்யும். முடிவில் துயரத்தையும் மரணத்தையும் பரிசாக தந்து வழி அனுப்பி வைக்கும். மதுவை விட கொடியதுன்னு சொல்லும் அளவுக்கு மற்றொன்றை இந்த காலகட்டத்தில் பார்க்க இயலவில்லை. இந்த மதுவுக்கு ஆட்பட்ட மானுடர்களுக்கு பின்னால் எண்ணற்ற குடும்பங்கள் துன்ப துயரங்களோடு நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறது. அடியேன் மதுவை ஒரு திரவ கத்தி என வர்ணிக்கிறேன். அது ஒரு ஆயுதம். மதுவுக்கு அடிமையானவர்களை மனம் புரிந்திருக்கும் மங்கையரின் மாங்கல்யத்தை அறுத்தெறியும் ஆயுதம். அத்தகைய ஒரு திரவ ஆயுதம். இத்தகைய ஒரு திரவ ஆயுதத்தை நாளும் தயாரிக்கிற இடத்தில் அரசாங்கங்களே இருப்பதுதான் பெரும் வேதனை. எதிர்கட்சிகளாக இருக்கிற போது இந்த மதுவினால தாலி அறுத்த பெண்கள் எத்தனை எத்தனை என ஆவேசமாக பேசுகிற அரசியல்வாதிகள் இடமாறி ஆளுங்கட்சியாக மாறுகிற போது அது உழைப்பாளிகளின் வலி நிவாரண பானம் என்று வர்ணிக்கும் அளவுக்கு மேம்பட்டு விடுகிறார்கள். மதுவுக்கு அடிமையான அந்த அடிமையினால் பெரும் இழப்புகளை எதிர்கொண்ட, பெரும் துயரங்களை எதிர்கொண்ட யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு யாரை போய் கேட்டு பாருங்க, விரல் விட்டு எண்ணுவார்கள். அவன் குடும்பம் அப்படி போயிட்டுங்க, இவன் குடும்பம் அப்படி போயிட்டு, அவங்க குடும்பம் அப்படி போச்சு, ஏன் கேட்குறீங்க? என் தம்பி இப்படி போயிட்டான், எங்க அப்பா அப்படி போயிட்டார். இப்படித்தான் எங்கு திரும்பினும் இந்த பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய ஒரு துயரமிகு நிகழ்வுகளுக்கு ஒரு நிவாரணம், ஒரு விடுதலை
எங்காவது கிடைக்குமா என ஏங்கும் நல்லோருக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இதுக்கு ஒரு தீர்வு தராதா என்று தவிப்போருக்கு ஒரு சின்ன பாடம், ஒரு பக்குவத்தை தரக்கூடிய ஒரு ஞான பாடமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இளம் வயதில் அரிச்சந்திர நாடகத்தை பார்க்க நேர்ந்ததினால் என் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது என்கிற சத்தியத்தை மேற்கொண்டேன் என்றார் மகாத்மா காந்தி. அதுபோல இந்த திரைப்படத்தை பெண்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பா சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது காட்ட வேண்டும். இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவனாகி மதுபக்கம் சாய்ந்து விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பசுமரத்து ஆணி போல இந்த படக்காட்சிகள் ஆழமாக பதிய செய்யும். எங்க வீட்டில் என் வீட்டுக்காரன் பெரிய குடிகார, நான் 4 பிள்ளைகளை வச்சு போராடுற, அவனை பார்த்து என் புள்ள கெட்டுப்பிடாம இருக்கணும் என்று எண்ணுவோர் அக்கம் பக்கத்தில் இந்த மதுக்கடைகளால் இதோ ஒரு நாள் அந்த பாதிப்பின் காரணமாக நம்பூட்டில் அந்த மது நுழைந்து விடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையோடு தடுக்க விரும்புவோர் நல்லா இருக்கிற காலங்களிலேயே இந்த படத்தை கொண்டு போய் காட்டுங்க. ஒரு சின்ன செலவு தான், ஆனால் அது தருகிற ஆழமான பாதிப்பு இந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் திசை மாறாமல் தடுக்கும் ஒரு ஆற்றலை தந்தருளக்கூடிய ஒரு படம் இது. மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரங்களை தாங்கி நடித்திருக்கிற நடிகர்கள் கொஞ்சமும் அளவு மீறாமல் பார்ப்போர் நெஞ்சங்களில் எவ்விதமான அலுப்பு சலிப்பு ஏற்படுத்தாமல் நயத்தோடு நடித்திருக்கிறார். சில காட்சிகள் இன்றும் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து நிழலாடுகிறது. மதுவினால் தன்னுடைய பத்தினியை இழந்து விடுகிறான். அவள் கழுத்தில் அணிந்த தாலியை கலட்டி கொடுத்து கேடுகட்டு போ என அவனை விட்டு விலகுகிறாள். இழந்து விட்டு அந்த இன்பம், மனைவியின் அந்த பந்தம் மறுபடியும் கிடைக்காதா என இயங்குகிற அந்த கணவனுடைய காட்சி அமைப்பு இருக்க, அது ஒரு ஆங்கில படத்துக்கு மேலான நேர்த்தியோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தாலும் என் வானம் நீ என்கிற ஒரு பாடல், அந்த பாடல் வரிகள் மனதை நெகிழ வைக்கிறது, மறுபடி கேட்கும்படி செய்கிறது. இப்படத்தின் இயக்குனர் தினகரன் சிவலிங்கத்தினுடைய தாயார் பிரேமா சிவலிங்கம் ஒரு பரிபூர்ண காளி பக்தை. ஆனால் இயக்குனர் ஏதோ ஒரு சூழலில் பௌத்தத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பௌத்தத்தின் ஓர் உட்பிரிவாக புத்தருடைய இறுதிகால உபதேசங்களின் ஓர் வடிவாய் மகா பரிநிபான சுக்தம் என்று சொல்லப்படுகிற தத்துவங்களின் ஓர் அமைப்பாக இவ்வுலகில் பல தேசங்களில் இயங்குகிறது. அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஒரு குருஸ்தான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் கூட மது அடிமைகளின் மறுவாழ்வு இல்லமாக இயங்குகிற அமைப்பில் அந்த புத்த நெறிகளை அவர் காட்சிப்படுத்துகிறார். ஆனால் தாயார் அதிதீவிர காளி பக்தி அல்லவா? இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டின் போது பல இயக்குனர்கள் பேசுகிறார்கள். அதில் ரொம்ப உளறலோடு பல விமர்சனங்களுக்கும் உள்ளாகி பேசிய மிஸ்கின் ஏதோ ஒரு நேரத்தில் சம்பந்தம் இல்லாமல் பேசுவது போல் தெரிந்தாலும் ஒரு மின்னல் கீற்று போல ஒரு வார்த்தை அவரிடமிருந்து வருகிறது. அவர் என்ன சொல்றாரு? இந்த இயக்குனர் தினகரன் சிவலிங்கத்தை பார்த்து காளி இருக்காடா, உன்னிட்ட காளி இருக்காடா என்கிற தோரணையோடு பேசுகிறார். ஒட்டக்கூடிய படங்கள் தான், இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் ராதா ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ள போனாலதான் அவனுக்கு இந்த படத்தை எதிர்த்து முடிச்சு. காளி என்று அவர் சொல்கிற இடத்துல நாளும் காளியை பூஜிக்கிற அவருடைய தாயாரின் ஆசி உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்பதாகவே எம்மாலும் உணர முடிந்தது. இந்த திரைப்படத்தை பொதுமக்கள் ஒரு சமூக தொண்டாக, மது அரக்கனுக்கு எதிராக எரிகிற ஒரு கல்லாக
ஜனங்கள் சென்று பார்க்க வேண்டும். தங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை அழைத்து சென்று பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு மது என்னும் அரக்கனிடமிருந்து தற்காத்துக் கொள்ளும் வேலியாக மாறும். இந்த திரைப்படத்திற்கு மத்திய அரசு விருது வழங்க வேண்டும். மிக அற்புதமான ஒரு இயக்குனராக அறியப்பட்டிருக்கிற இந்த தினகரன் சிவலிங்கம் மென்மேலும் முத்துக்களும் நவரத்தனங்களுமான நல்லதொரு படைப்புகளை இந்த சமூகத்துக்கு தந்தருள வேண்டும். அவர் வாழ்க்கையில் எல்லாவித செல்வாக்குகளையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ மகாகாளியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹரிஓம் மகா